ஈரான், இஸ்ரேல், ஹமாஸ். இந்த நாடுகளோட பெயர்கள அடிக்கடி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். முக்கியமா நியூஸ் சேனல்ஸ்ல இத நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். இந்த நாட்டுக்கு, அதாவது ஈரான், இஸ்ரேல் நாட்டுக்கு போன வருஷம் ஜூன் 2025ல ஒரு 10 டேஸா போர் நடந்துச்சு. இந்த போர யுஎஸ், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் தான் தீர்த்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்டர்வியூஸ்லயும் அவரு சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்படி இந்த அசாதாரண சூழ்நிலைகள் அங்க அடிக்கடி ஏற்படுறனால, அதோட எக்கனாமி இருக்குல்ல ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, முக்கியமா யுகே, யுஎஸ் அந்த நாடுகள்லாம் இந்த ஈரானோட கரன்சி ரியால் இருக்குல்ல, அதோட மதிப்பு டோட்டலா 0 ஆயிடுச்சு. இப்படி ஆறனால அதோட இம்போர்ட்ஸ் ரொம்பவே பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்படுறனால டொமஸ்டிக் உள்ள இருக்க இந்த பொருளுக்கோட விலை இருக்குல்ல, அது ரொம்பவே ஜாஸ்தியாயிருச்சு. இப்படி அந்த விலை ஜாஸ்தியானனால மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கான இந்த பொருட்கள வாங்கவே முடியல. ஸோ, இதனால என்ன பண்றாங்க, மக்கள் வீதியில இறங்குறாங்க. ஸோ, போராட்டம் பண்றாங்க. இப்படி போராட்டம் பண்றதுனால அங்க ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்குறாங்க. ஸோ, இதனால கிட்டத்தட்ட ஒரு 2000 மக்கள் கிட்ட இறந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. யுஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க போராட்டம் பண்ணிட்டே இருங்க, நாங்க சப்போர்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, எந்த நாடுகள் எல்லாமே ஈரான் கூட பிசினஸ் பண்ணுதோ, அப்படி பிசினஸ் இப்ப பண்ணாங்கன்னா, உடனே 25% அடிஷனல் டாக்ஸ் நான் இம்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இமிடியேட் எஃபெக்ட்டுக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு. இதனால இந்தியா, சைனா இந்த மாரி நாடுகள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா, சைனா முக்கியமா முக்காவாசி ஆயில் எங்கேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, ஈரான்ட்டருந்து தான் வாங்குறாங்க. ஸோ, இப்படி ஈரான் சைனாக்கு கொடுக்க முடியாதனால, ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தடைப்பட்டு போகுது. இப்போ இந்தியாவுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதிகமா பாஸ்மதி ரைஸ் சப்ளை பண்ற நாடு, அதாவது இந்தியா சப்ளை பண்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தான். ஏற்கனவே பெண்டிங் பேமெண்ட்ஸ் ஈரான்ட்டருந்து வர வேண்டியது இருக்கு. அதுவும் வர முடியல. அப்புறம் இந்தியாவும் இங்கேருந்து பாஸ்மதி ரைஸ் சப்ளை பண்ண முடியல. முக்கியமா இந்தியா அங்க பாஸ்மதி ரைஸ் சப்ளை பண்ண முடியல. ஸோ, இதனால அங்க ரைஸ் போற சூழ்நிலை தடைப்பட்டு போச்சு. ஸோ, இதனாலவே மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. முக்கியமா அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுக்கிற ஆக்ஷன் அந்தந்த நாடுகள் நல்லதா இருந்தாலுமே, பட் பாதிக்கப்படுற நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்படுற நாடுகள் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, அந்த பொதுமக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள் அப்புறம் அந்த அப்பாவி குழந்தைகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இப்படி அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுக்கிற ஆக்ஷன் அந்த நாடுகளுக்கு, இந்த நாடுகளுக்கோ நல்லது விளைவிக்குதோ இல்லையோ, முக்கியமா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது, அதையும் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ரொம்பவே அனலைஸ் பண்ணணும். அப்படி சமீப காலமா எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸும் அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லவே இல்ல. இதனால என்ன ஆகுதுன்னா, முக்கியமா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களும், அப்பாவி குழந்தைகள் தான். நியூஸ் சேனல்ஸ்ல இந்தியா, யுஎஸ், ஹமாஸ், இஸ்ரேல் இப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. அப்பப்போ போடலாம். மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு போடலாம். பட் 100% இதோட விளைவு எங்க அழுத்தமா பாதிக்கும் அப்படின்னா, முக்கியமா அந்த ஒரு நடுத்தர மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களும், இந்த அப்பாவி குழந்தைகள்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க.